வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1147ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாமே பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதை போய் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. அந்த வீடியோ பார்த்து போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? எபிசோட் ஸ்டார்ட் பண்றது முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த எபிசோட் நான் பார்த்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நான் எப்போ அதை ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியல. பட் இந்த எபிசோட் பாக்குறப்ப எப்படா இந்த எபிசோட் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அவ்வளவு போர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவா போச்சு, ஏத்த மாதிரி இருந்துச்சு, அதை கடுப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிம்பிளா சொல்லலாம், முன்னாடி சொன்ன மாதிரி எபிசோட் பார்த்துக்கிறப்பயே என்னடா இந்த எபிசோட் இன்னும் போயினே இருக்குது, எப்படா இது முடியும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்துனே இருந்தேன். அது சப்போஸ் எனக்கு வந்து மைண்ட் செட் அப்படி இருந்துச்சா, இல்லைன்னா வந்து இவனுக்கு அவ்வளோ அழகா எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகா எடுத்தனால அப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் பர்சனலாக ஃபீல் ஆச்சு. இந்த எபிசோட் வச்சு ரிவ்யூ போடணுமானே நான் யோசிச்சேன். பட் போட வேண்டியது என் தலை ஏற்று, அண்ட் அந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டியது உங்களோட வேலை. ஸோ அதனால சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எல்லாத்தையும் போட்டு வரும், இதையும் போட்டுருமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்டே பண்றேன். இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு டோய் எடுத்து வச்சிருந்தானுங்க. இவனை எவ்வளோ ஸ்லோவா அனிமேட் பண்ணி போனானுங்க அப்படின்னா இது எப்போ முடியும்னு சொல்லிட்டு தெரியல. சரி, இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடுவோமா? ஸோ எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம மார்ஸ் கிட்டே இருந்து ஆரம்பிக்குது. மார்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் நின்னார் பார்த்தீங்களா, பங்க் ரெக்கார்ட்ல. அவருக்கு முன்னாடி ஒரு டியூப் மாதிரி இருக்குது. அதாவது டெஸ்ட் டியூப் தான், பட் பெரிய சைஸ்ல வந்து இருக்குது. ஸோ அதுல வந்து கரெக்டான வார்த்தை தெரியல, டெஸ்ட் டியூப்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த ஒரு மெஷின் மாதிரி இருக்குது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாக்குறாரு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே பெரிய பிரெயின் பங்க் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த வந்து காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெகா பங்கோட ஒரு தலை வந்து இருக்குது. ஸோ புரியுற மாதிரி சொல்லணும்னா, வெகாபங்க் தலை வந்து ஹைட் ஆகினே போயினே இருந்திருக்கும். அவர் மூளை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்றாரோ, எவ்வளோ அறிவு வந்து அவருக்கு இதாகுதோ, அந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலை மட்டும், உடம்பு கிடையாது, தலை மட்டும் ஹைட் ஆகினே போயிருக்கும். ஸோ அது ரொம்ப ஹைட் ஆகுதுன்றதுனால தான் அதை வந்து வெட்டிட்டு இப்போ தலையில ஆப்பிள் வச்சுன்னு சுத்தி இருந்திருப்பாரு. ஸோ அந்த வெட்டின தலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பங்க் ரெக்கார்ட்ஸ். அதை தான் பாதுகாத்து வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம மார்ஸும் பார்க்குறாரு. அண்ட் அவர் பக்கத்தில் வந்து ஒரு குட்டி டிரான்ஸ்போர்ட் ஸ்டைல் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெகாபங்க் பேச வேண்டிய டைமும் வருது. அந்த 10 நிமிஷம் டைம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறதுக்கு. அந்த டைம் முடியுது. ஸோ அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதை ஆரம்பிக்கிறாருன்னா அவர் எப்பயோ ஆரம்பிச்சிருக்கணும். அதான் நான் சொன்னேனே, வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அவர் பேச ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா 10 நிமிஷம் அப்பயே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவர் பேச ஆரம்பிக்கிறது எபிசோட கடைசியில் தான் பேச ஆரம்பிப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் கொடுத்துன்னு இருப்பாரு. அதான் அந்த மாதிரி அனிமேட் பண்ணி வச்சிருப்பானுங்க. சரி, அதை விடுங்க. இப்போ சீன் வந்து எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுத்தி நடக்கிற இடத்துக்கு வந்து போகுது. ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு வில்லேஜுக்கு போகுது, நம்ம காயா கிட்ட வந்து போகுது. அப்ப உசோ கூட 3 பசங்க இருப்பானுங்க பாத்தீங்களா, அவனை வந்துட்டு உங்ககிட்ட வீடியோ டிரான்ஸ்பரன்ஸ் இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறானுங்க. காயா வந்து பாத்தீங்கன்னா இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து பேசுகிறா, வெகப்பங்க பத்தி பேசுகிறா. ஸோ கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் போகுது. அதுக்கடுத்து எங்க போகுதுன்னா ட்வின் கேப்புக்கு போகுது. நம்ம லபுன் கிட்டயும் குரோக்கஸ் கிட்டயும் போகுது. இந்த போட்டோ எல்லாம் எடுத்து நான் போடுவான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்தோம்னா அப்புறம் தலைவலியா இருக்கும், ஸ்ட்ரைக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் சொல்றேன். ஏன்னா டக்கு டக்கு நடக்கிற சீனா இதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலா போட்டுன்னு இருக்க முடியாது. நான் விஷயத்த மட்டும் சொல்றேன், பட் நீங்க வந்து பாத்துங்க மத்தெல்லாம். ஸோ இந்த மாதிரி லபுன் கிட்டயும் குரோக்கஸ் கிட்டயும் போகுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வெகாப்பங்கோட ஹோம் டவுன் பால்டிமோருக்கு வந்து போகுது. அங்க எல்லாம் நின்னுக்குன்னு அவரோட ப்ராட்காஸ்ட் வந்து பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து சீன் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கிங்டம் நம்ம சாப்பர் இருந்தான் பாத்தீங்களா, அங்க வந்து போகுது. அவங்களும் நம்ம வெகாப்பங்க டெலிகாஸ்டுக்காக காத்துனுக்குறாங்க. அதே மாதிரி ஹச்சினோசிக்கு போது அங்கேயும் வந்து பைரட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்தி கண்டிக்க மாட்டானுங்க. ஆனா அவன்லயும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா அவர் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு பாக்குறதா இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடமா போயின்னு இருக்குது. இப்ப சீன் வந்து திருப்பி எக் எடுக்க வருது. அவர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்பயும் போல டெஸ்டிங்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. வெகாப்பங்கு பேச ஆரம்பிக்கவே இல்லை. அப்ப நம்ம தலைவர் மார்ஸ் வந்து என்ன பண்றோம்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்டைல் இருக்குது பாத்தீங்களா, அது அவர்கிட்ட தப்பிச்சு நழுவி போற மாதிரி நவந்து போவோம் அவர் வந்தவொடனே. இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம வெகப்பங்க பேச ஆரம்பிச்ச உடனே அதை வந்து நசுக்கிறாரு. ஆனா அவர் நசுங்கினதுக்கு அப்புறமுமே அந்த டெலகாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயின்னு தான் இருக்குது. அண்ட் அவர் நசுங்கினார்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டிரான்ஸ்போர்ட் ஸ்டைல் வந்து வருது. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா வெகப்பங்க வந்து மார்ஸ் ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை பார்த்தோன்னே மார்ஸ் வந்து கடுப்பாயிடுது. என்னைய வந்து ஏமாத்துறியான்ற மாதிரி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு பங்கர கடை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா டெலகாஸ்ட் பண்ற அந்த டிரான்ஸ்போர்ட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கத்தினே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவர் தேடிங்கிற மத்த 4 எல்டர்ஸ் என்னாச்சு மார்ஸ், ஏன் டெலகாஸ்ட் நிறுத்தலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, வெகப்பம் வந்து ரொம்ப உஷாரா இருந்துக்கிறான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப மத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு என்னென்ன விஷயம் பத்தி தெரியும்னு சொல்லிட்டு தெரியாது, சீக்கிரமா தடுத்து நிறுத்தணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. அப்ப நம்ம மார்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, யோருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒஹாரா ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்கல்ல, குளோவரா இருக்கட்டும் மத்தவங்க எல்லாம், அவங்க ரிசர்ச் பண்ணதை அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அதை இவர் வந்து ஏத்துக்கினாரு போல இருக்குது. அதனால அதை பத்தி அவன் சொல்றதோட வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்ஸ் வந்து சொல்றாரு. அதனால அவன் டெலிகாஸ்ட் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும், இல்லைன்னா இது வந்து நமக்கு பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. மார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் தேடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தேடினே இருக்கிறாரு.
அண்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகுது. அது எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் சாஞ்சி கிட்ட போகுது. சாஞ்சி வெகப்பங்கு தூக்கின்னு ஓடின்னு இருக்கிறான். அப்படி ஓடுறப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு குரல் கேக்குது. அது என்ன குரல்னா இப்போ ஒரு பொண்ணோட குரல், பாணியோட குரல்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா பாணி கிட்ட போகுது. பாணிக்கு முன்னாடி தான் நம்ம காயத்தாத்த நின்னுகிறாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் டக்குன்னு வெட்டிட்டு போயினே இருந்துடலாம். ஏன்னா சுத்தி இருந்த பசிபிஸ்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கூட அந்த பசு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம டக்கு டக்குன்னு வெட்டின்னு போயிட்டாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து வெட்ட வராரு. நம்ம வாழைப்பழம் வெட்டுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வராரு. சோ அப்படி அவர் வெட்ட வர்றப்ப பிராங்கி போட்டு தடுக்க முயற்சி பண்றான் பாணியை காப்பாத்துறதுக்கு. அப்ப சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா தள்ளிப்போ பிராங்கின்னு சொல்லிட்டு கத்துறான். கத்திட்டு இது என்னோட டைம் ஷைன் பண்றதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம காயத்தாத்த வெட்ட வருவாரு. அதை நம்ம சாஞ்சி பிளாக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் ஹைட்டா எகிரி குச்சிட்டு அவர் தாடையில வந்து பாத்தீங்கன்னா எட்டி விடுவான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க சீன் நடக்கிறது. ஒரு காயத்தாத்தனை கூட பார்க்காம ஒரு ஃபைல்டர் கூட பார்க்காம அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காலில் எட்டி வாயிலே விடுவான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வேற வரும். அங்கதான் வந்து ஒரு சிரிப்பு. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல அட்டாக் அது. மாங்கால பார்த்து சூப்பரா இருக்கும். ஆனா அனிமேஷன்ல நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அனிமேஷன் நல்லா பண்ணியிருந்தானுங்க. அதை வந்து எதுவும் சொல்ல. ஆனா அந்த சீனுக்கு இது பாத்தீங்களா அது வந்து சாதாரணமா இருந்துச்சு. இதே அந்த இடத்துல ஜோரோ இருந்திருந்தான்னு சொல்லிட்டு வச்சிங்களா இது எப்போதும் கம்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு நினைச்சே தவிர உங்களுக்கே தெரியும் அது. சப்போஸ் அங்க ஜோரோ இருந்தா அப்படின்னா ஜோரோ அந்த கத்தி எடுக்கத்தே அவன் வந்து பாத்தீங்கன்னா 1000 இது பண்ணிருப்பானுங்க. ஆனா இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இருந்துச்சு. அதாவது இப்ப சாஞ்சி ஓடி வந்திருந்தான் மார்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் நசுக்கிறாருலாம் சொன்னோம் பாத்தீங்களா அந்த சீன் எப்படி சாதாரணமா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த அட்டாக் சீனும் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இருந்துச்சு. அதுதான் பிரச்சனையே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சீன். ஒரு ஃபைல்டர் வந்து ஒரு சாதா பைலட் வந்து அடிக்கிறான். அது எவ்வளவு பெரிய சீன் அது. எந்த மாதிரி எடுக்கணும். ஆனா அவனை வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நார்மலா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப இதை போய் டோய் கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து நல்லா அனிமேட் பண்ணிக்கிறோம்னு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கேவலமா இருந்துச்சு. இதை வந்து இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணும். அவன் எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே இல்லை. அவன்ல அசிஸ்மா திட்டி எனக்கும் வாய் வந்து வெறுத்து போச்சு. உங்க அதை கேட்டு கேட்டு உங்க காதை வந்து பாத்தீங்கன்னா மறுத்து போயிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா எட்டி விடுறான். அதுக்கடுத்து நம்ம காயத்தாத்தா தலை வந்து பாத்தீங்கன்னா பத்தி நெறியுது. அது வந்து அவன் எட்டி விட்டு ஏறியதா இல்ல அவரோட பவரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து குதிரை ஃபார்முக்கு வந்து போயிடுறாரு. குதிரை ஃபார்முக்கு போயிட்டு சாஞ்சி வந்து கடிக்கிறாரு. அப்படி கடிக்கிறப்ப வெகப்பங்க கீழே போட்டுறான். அப்போ வந்து அட்லஸ் போய் பிடிச்சிடுறா. சோ நம்ம சாஞ்சி வந்து ஒரு வாயில வச்சு கடிச்சுனுக்கிறாரு. இந்த பபுள் கம் வந்து நம்ம எப்படி போட்டு மெல்லுவோமோ அந்த மாதிரி இந்த குதிரை ஃபார்ம்ல இருக்கிற காயத்தாத்தா வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சி போட்டு மென்னு நிற்கிறாரு. அப்ப நம்ம ஒய்மோவும் காசியும் வராங்க. வந்துட்டு அவன் வந்து ஸ்னைப்பர் கிங்கோட ஃப்ரெண்டு போல இருக்குது. வானம் அவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசின்னு போய் குதிரையை வந்து கட்டி பிடிக்கிறானுங்க. அதாவது இந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபைல்டர் ஈஸியா தள்ளி விட்டுருக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விடாம டேய் என்ன விடுக்கடா எடா கட்டி பிடிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காயத்தாத்தா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுத்தாரு அனிமல பாக்குறப்ப. எனக்கே வந்து என்னடா இந்த இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2 பேர் போய் பிடிச்ச உடனே சாஞ்சியை விட்டுறாரு. சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துடுறான். அதுக்கடுத்து பாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்றான். அவரோட பவர் யூஸ் பண்ணி ஜெயிண்ட் ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவரா. அதாவது ஜெயிண்டோட பெருசாயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் டிஸ்டார்டட் ஃபியூச்சர் பவர் யூஸ் பண்ணி கிவ் மே ஜெயிண்டிஷ் ஃபியூச்சர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து பாரு ஜெயிண்ட் சைஸுக்கு ஆயிடுறா. அதுக்கடுத்து நம்ம காயத்தாத்தா அட்டாக் பண்ண வரா. பட் அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க காட்டுல. சீன் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போகுது. இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எட்டுகால் பூச்சிக்கிட்டு போகுது. அதுதான் வந்து அந்த பேரியரை தாண்டி மேலே ஏறிச்சுல. சோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஏறி போய் சேர்ந்துடுது. அங்க போனோடனே பாத்தீங்கன்னா நம்ம நாமில இருந்து ராபின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அங்க இருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தள்ளி போங்கன்ற சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து தடுக்க முயற்சி பண்றாங்க. டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ராபின் வந்து அவர் பாத்துறாரு. பாத்துறப்ப ராபினை வந்து அவளை கண்டுபிடிச்சாரு அவர் யாருன்னு சொல்லிட்டு. சோ அவளுக்கு வந்து எப்படி தெரியும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குளோவரை வந்து கொல்லுவாங்கல்ல அந்த டைம் அப்ப ஃபைல்டர்ஸ் பேசியிருப்பாங்க. ராபினுக்கு சேட்டுன்னு சொல்லிட்டு தெரியாது. பட் ஃபைல்டர்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் மேட்ச் ஆகிறத வச்சு கண்டுபிடிச்சிருவா. வந்திருக்கிறது ஒரு ஃபைல்டர்னு சொல்லிட்டு ராபின் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவா. அதே சமயம் நம்ம சேட்டன் வந்து பாத்தீங்கன்னா நிக்கோ ராபின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க. அக்கைன்னு வந்து உன்னை தப்பிக்க விட்டுட்டான். ஆனா இப்ப அப்படி நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாரு. அக்கைன்னு வந்து அவளை தப்பிக்க விடல. தப்பிக்க விட்டது அவகிச்சு தான். ஆனா அவர் ஏன் அக்கைன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சப்போஸ் வேற ஏதாவது சீன் அப்ப இல்ல டைம் அப்ப நடந்துச்சாலும் நமக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா மாங்காலே இதை பத்தி கரெக்டா சொல்லவே இல்லை. அனிமலையும் வந்து பார்த்தா காட்டவே இல்லை. நான் கூட மாங்கா படிக்கிறப்ப அது மிஸ்டேக்கா இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் மிஸ்டேக் கிடையாது. அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்களே. அக்கைன்னு உன்னை தப்பிக்க விட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அக்கைன்னு எப்ப தப்பிக்க விட்டானே எனக்கு ஒன்றும் புரியல. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அட்டாக் பண்றது வர்றாரு ராபின். அவ மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட இருந்து ராபின் வந்து காப்பாத்துறாங்க. இது பார்க்கறதே நல்லா இருந்துச்சு. சோ இதுக்கு அடுத்து சீன் வந்து வெகாப்பங் கிட்ட போகுது. வெகாப்பங் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பேச ஆரம்பிச்சிருப்பாரு. பட் நான் மொத்தமா சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து சொல்லாம விட்டுறேன் சீன் படி. இப்போ நம்ம ஃபுல்லா வெகாப்பங் என்ன சொன்னாரோ அதை பத்தி வந்து பார்ப்போம். வெகாப்பங் வந்து பாத்தீங்கன்னா பிராட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த உலகத்திட்டன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் எப்ப ப்ரோக்ராம் ஆகும் எப்ப டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னா நான் செத்ததுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது கேட்டோடனே மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பாக்குறாங்களா அவங்க வெகாப்பங் செத்துறாரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து வெகாப்பங் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்னதான் செத்து இருந்தாலுமே நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்து விரும்புறேன். கிளியர் பண்ண விரும்புறேன். என்ன கொன்னவங்க உண்மையில அவங்க கெட்டவங்களா இருக்குன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அவங்க யாரா இருந்தாலுமேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு.
அவங்கள பத்தி எனக்கு தெரியாது, அதனால அவங்கள என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ என்ன கொன்னதுக்காக அவங்க மேல வந்து தப்பா நீங்க பழி போடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் யார் அவர் கொல்ல போறாங்கன்னே சொல்லிட்டு தெரியாது. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அண்ட் அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே கிசார் தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு இருப்பான். அண்ட் அவன் கெட்டவனும் கிடையாது. அவனே வந்து பாத்தீங்கன்னா முடியாம தான் அவர் வந்து கொண்டு இருப்பானே. சோ ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி டெலகாஸ்ட் ஆகிற போய் மார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேடி நிற்கிறாரு. அப்ப மார்ஸ் வந்து என்ன சொல்றாரு மத்தவங்க கிட்ட அப்படின்னா, பெருசா நான் பவர் பிளான்ட் டெஸ்ட்ராய் பண்றவான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப மத்தவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அதை மட்டும் பண்ணிடாத. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சுத்திக்கிற குரூ அழிஞ்சாலுமே, அந்த மரீன் ஷிப்பா இருக்கட்டும் இல்ல மரீன் குரூவா இருக்கட்டும், அவங்க அழிஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா மதர் ஃபிளேம் வந்து அழிஞ்சிரும், அதனால அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மதர் ஃபிளேம்னா என்னன்னு சொல்லிட்டு அனிம் பாக்குறவங்களுக்கு தெரியாது. வெயிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தானா புரியும். சோ இந்த மாதிரி அவங்க வந்து பேசினுறாங்க. இப்ப மறுபடியும் சீன் வந்து வெகாபங்க் பேசுறதுக்கு போகுது. அப்ப அவர் வந்து அடுத்து என்ன சொல்றாருன்னா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்ட உடனே உங்களை நிறைய பேருக்கு சிரிப்பு வரலாம், நிறைய பேர் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நினைக்கலாம், நிறைய பேர் நீங்க நம்பாம கூட இருக்கலாம். ஆனா இதை வந்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இப்ப நான் சொல்ல போறது உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்டார்டிங் நான் வந்து மெயினான விஷயத்த சொல்லிடுறேன், கிளைமேக்ஸ் போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த உலகம் நம்ம இருக்கிற உலகம் தண்ணிக்குள்ள மூழ்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டவனே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் அதோட எபிசோட முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி சாதாரண எபிசோடுங்க, பார்த்து கடுப்பா தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட மெயினான விஷயம் இருந்துச்சு தான். ஆனா அந்த மெயினான விஷயத்தான் சின்ன சின்னதா காட்டிட்டு இன்னொரு மாங்கா சாப்டரையும் எடுத்து இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே எபிசோட்ல போட்டுக்கலாம். 2 மாங்கா சாப்டர் ஒரு எபிசோட்ல வந்திருக்கலாம். ஆனா இவன் எப்படி எடுக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கா சாப்டர் ஒரு எபிசோட் எடுத்துக்கிறானுங்க. அதுதான் பைத்தியத்தனமா இருக்குது. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஓகே ஆயிடுது. இந்த சண்டை சீன்லாம் வர்றப்ப நீங்க எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எல்லாம் போட்டு பண்றீங்க, அப்போ ஒரு சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எபிசோட் கூட கரெக்டா சிங்க் ஆயிடுது. ஆனா இந்த மாதிரி கதை சொல்றப்ப நீங்க எல்லாரும் முடிஞ்சு சுத்தி காட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்டா வளர்த்துனுங்கிறாங்க. அது பார்த்து கடுப்பா தான் ஆச்சு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. சோ உங்களுக்கு இந்த எபிசோட் பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனுப்பி பார்ப்பாங்க, அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. இப்போ நான் சொன்ன பதில எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டு பாருங்க, அவங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு அண்ட் அவங்களே நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.